ராஜஸ்தான் மக்களின் நல்ல சாஃப்ட் புசு புசு சப்பாத்தி எப்படி நீங்கள் சப்பாத்தி செஞ்சாலும் ஒழுங்காக வர மாட்டேங்குதா, நல்ல சாஃப்டாக இருக்க மாட்டேங்குதா, இரண்டே விரலில் பிக்கலாம். இது போல் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ஒரு சில டிப்ஸு மட்டும்தான் சொல்லியிருக்கேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். எனக்கு சப்பாத்தி ஒழுங்காகவே வரமாட்டேங்குதுன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படி உள்ளவங்க இந்த வீடியோவை பார்த்து இதே மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே வாயில் போட்டதுமே கரைஞ்சிரும். நல்ல லேயராகவும் வரும் சப்பாத்தி, நல்லா புசு புசுன்னு உப்பி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்க. இப்போ ஒரு பவுலில் 2 கிண்ணம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு நான் இந்து உப்பு சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற உப்பு தூள் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை சேர்க்குறது உங்களோட விருப்பம் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். சேர்க்கறதுனால டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால சேர்த்துருக்கேன். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய்க்கு பதில் நீங்கள் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மாவை தண்ணி அதிகமாக விட்டுறாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக இந்த ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் கையில் மிக்ஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். நல்லா திக்கான மாவாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ லைட்டாக தண்ணி தெளித்து கொடுத்துட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எப்படி தான் ஒரு சிலர் பார்த்து சப்பாத்தி செஞ்சாலும் சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டாகவே இருக்க மாட்டேங்குது, ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அப்படியாப்பட்டவங்க இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான சப்பாத்தி செய்யலாம். இப்போ பாருங்கள், மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மேலாக எண்ணெய் தடவி வச்சிடுறேன். ஏன்னா அப்போ தான் மாவு பார்த்திங்கன்னா காயாமல் இருக்கும். இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்குறேன், நல்லா மாவு நல்லா இன்னும் சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு சப்பாத்தி செய்யுங்க. நல்ல சாஃப்ட் சப்பாத்தி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது போல் சின்ன சின்ன உருண்டையாக எல்லாத்தையுமே செய்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது போல் செய்து எடுத்துருக்கேன். இப்போ ஒரு திரட்டுற மனை எடுத்துக்கிறேன். அதில் கொஞ்சமாக மாவு சேர்த்து கொடுத்துட்டு சப்பாத்திக்கு இப்போ திரட்டிக்கிறேங்க. ஒரு 2 டிப்ஸு இந்த சப்பாத்தி சுடும்போது சொல்லியிருக்கேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் சூப்பரான சப்பாத்தி செய்யலாம். இப்போ சப்பாத்தியை இது போல் திரட்டிட்டு இப்போ கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு லைட்டாக ஃபுல்லாக எல்லா பக்கட்டும் படும்படி செய்து கொடுத்துட்டு, எண்ணெய் சேர்க்கறதுனால சப்பாத்தி நல்ல சாஃப்டாக மிருதுவாக இருக்குங்க. ஒரு சில டிப்ஸு மட்டும் இந்த சப்பாத்தி செய்யும்போது ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப சூப்பராக சப்பாத்தி நீங்கள் செய்யலாம். பாருங்கள், இது போல் மடிச்சுக்கிறேன். இது போல் மடிச்சுட்டு நான் வந்து பரத்திக்கிறேன். இப்போ பாருங்கள், இது போல் நல்லா மெலிசாக பரத்தணும். நீங்கள் இது போல் ஸ்கொயர் ஷேப்பாக வேணும்னா இப்படியே கூட நீங்கள் சுடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் ரவுண்டாக இருக்கட்டும்னு ஒரு தட்டு, சின்னதாக ரவுண்டு தட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து நான் ரவுண்டு போட்டு எடுத்துக்கிறேன் சப்பாத்தியை. நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பாக வேணால் அப்படியே பரத்திட்டு கூட அப்படியே செய்யலாம் நீங்கள். இப்போ பாருங்கள், ரவுண்டு தட்டு வச்சுட்டு ஓரத்தில் இருக்க மாவை எடுத்து கொடுத்துட்டு நான் இது போல் செய்துக்கிறேன். இப்படி தான் செஞ்சு ஆகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் அப்படியே கூட பரத்தி அப்படியே சுடலாம். நான் வீடியோக்காக இது போல் செய்துக்கிறேன். இப்போ அடுத்த சப்பாத்திக்கு இன்னொரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன், அது போலையும் செய்யலாம் நீங்கள். பாருங்கள், மாவு லைட்டாக சேர்த்து கொடுத்துட்டு சப்பாத்திக்கு இது போல் பரத்திட்டு லைட்டாக மேலாக கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதே போல் மடிச்சுக்கிறேன். பாருங்கள், ஒரு கோன் ஷேப்பில் நம்ம மடிச்சுக்கணும், சம்சா ஷேப்பில் இது போல் மடிச்சுட்டு இப்போ பரத்தலாம். இது போல் மடிச்சும் நீங்கள் பரத்திக்கலாம். பரத்திட்டு இதே போல் நீங்கள் வந்து பார்க்க முக்கோண ஷேப் இருக்கும், அது போல் நீங்கள் சுடலாம். ஆனால் நான் இதையும் வந்து அந்த ரவுண்டு தட்டு வச்சு நான் ரவுண்டு பண்ணி எடுத்துக்கிறேன். பரத்துறது நம்ம இஷ்டம் தாங்க. இது போல் கொஞ்சம் நம்ம மடித்து எண்ணெய் தடவி மடித்து நம்ம செய்யும்போது நல்ல லேயர் கிடைக்கும், அதே டைமில் நல்ல சாஃப்ட் கிடைக்கும். இப்போ தட்டை வச்சு இது போல் ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு நான் சப்பாத்தி எடுத்துக்கிறேன். இதே போல் எல்லாத்தையுமே செய்து நீங்கள் சப்பாத்தி செய்யுங்க. சப்பாத்தி திரட்டும் போது நல்லா மெலிசாக திரட்டி இது போல் செய்யுங்க, அப்போ தான் நல்லா சப்பாத்தி பேப்பர் போல் இருக்கும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடுபடுத்திட்டு அதில் சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியமாக வச்சு சப்பாத்தி செய்யுங்க. இப்போ ஒரு பக்கத்து வெந்தோன்னா மறுபக்கத்து திருப்பி கொடுத்துக்கிறேன். மறுபக்கத்து திருப்பி கொடுத்துட்டு லைட்டாக எங்கிட்டும் ஒரு 10 செகண்ட் வெந்தோன்னா திருப்பி கொடுத்துட்டு இது போல் செய்யும்போது பாருங்கள், நல்லா புசு புசுன்னு உப்பி வருது. நம்ம வந்து மடித்து போட்டோம் பாருங்கள், அதனால நல்லா புசு புசுன்னு சப்பாத்தி நல்லா உப்பி வரும். ஃபுல்கா சப்பாத்தி போல் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும். நல்லா 2 பக்கட்டும் மாற்றி மாற்றி கொடுத்து நல்லா வேக வச்சு எடுங்க.
இப்போ திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. நான் எண்ணெய் அதிகமாகலாம் சேர்க்கலைங்க. சப்பாத்தி பரத்தும் போது ஒரு 1/2 ஸ்பூன், இப்போ ஒரு 1/4 ஸ்பூன், மொத்தமாக ஒரு 3/4 ஸ்பூன்லேருந்து ஒரு சப்பாத்திக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தாங்க சேர்த்துருப்பேன். நான் அதிகமாக சேர்த்துருக்கேன்னு கமெண்ட்ஸில் சொல்லாதீங்க. ஏன்னா அந்த அளவு கூட சப்பாத்திக்கு சேர்க்கலைன்னா சப்பாத்தி சாஃப்டாக வராது. இப்போ பாருங்கள், அதை எடுத்துகிட்டு மறுபடியும் நான் சப்பாத்தி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதே போல் வேக வச்சுட்டு திருப்பி கொடுத்துட்டு 2 பக்கட்டும் மாற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா சப்பாத்தியும் செய்து எடுங்க. நல்லா சூப்பரான சாஃப்டான சப்பாத்தியை நீங்களும் செய்யலாம். லாஸ்ட்டாக லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் இந்த சப்பாத்தி காயாமல் இருக்கிறதுக்கு தேய்ச்சி கொடுத்துட்டு லைட்டாக சேர்த்து கொடுத்துட்டு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதாங்க, ரொம்ப சூப்பரான சாஃப்ட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் எல்லாமே செய்து எடுத்துக்கோங்க. நல்ல சாஃப்டாக சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு சில சின்ன டிப்ஸு தான் நான் சொல்லியிருக்கேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக சப்பாத்தி நீங்கள் செய்யலாம். நிறைய பேர் நல்லாவே சப்பாத்தி செய்வீங்க. ஒரு சிலர் மட்டும் எப்படி தான் பார்த்து மாவு மிக்ஸ் பண்ணாலும் எங்களுக்கு சப்பாத்தி ஒழுங்காக வரமாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தடை ட்ரை பண்ணி நீங்கள் சப்பாத்தி செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பரான பேப்பர் போல் நல்லா பஞ்சு போல் சாஃப்டான சப்பாத்தி நீங்களும் செய்யலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. நான் ஒரே ஒரு சப்பாத்தி எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள். நல்ல லேயர் வந்துருக்குது. நம்ம மடித்து போட்டு சுட்டதுனால நல்ல லேயர் கிடச்சிருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் சப்பாத்தி செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் நான் செஞ்சுருந்தேங்க. முளை கட்டிய பாசி பயிரில் கிரேவி செஞ்சுருந்தேன். சப்பாத்தி பாருங்கள், அப்படியே 2 விரலில் பிச்சர்லாம். அந்த அளவுக்கு சாஃப்டான ஒரு சப்பாத்தி நீங்களும் செய்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள்.